ஓம் நம சிவாய் பரமாத்மா. ஓம் நமோ நாராயண. ஓம் சரவண பவா. இன்றைய மாலை பொழுதிலே 21/3/2015 சனிக்கிழமை. இந்த இனிய பொழுதிலே சித்தர்களை அறிவோம். 18 சித்தர்களிலே முதன்மையானவர் திருமூலர். அவரை பற்றி நாம் இப்பொழுது அறிவோம். ஏன் சித்தர்களை நாம் அறிய வேண்டும்? அரிய பல சாதனைகளை இறைவன் அருளால் செய்து நமக்கு கொடுத்தவர். சித்தர் வாக்கு சிவமாக்கு. பல நூல்கள் மூலமாக வைத்திய முறைகள், ஜோதிட முறைகள், மாந்திரிக முறைகள், இப்படி ஞான சுருக்கங்கள், இப்படி தீட்சை கொடுக்க வேண்டும் என்று யோக ஞானம் இவைகளெல்லாம் நமக்கு தந்தவர்களிலே ஒருவரை திருமூலர். அவரை பற்றி நாம் இப்பொழுது அறிவோம். சித்தைகளிலே முதன்மையானவர். சிவபெருமானிடமும் நந்தீஸ்வரிடமும் உபதேசம் பெற்றவர் திருமூலர். திருநந்தி தேவரின் திருவருள் பற்றி மாணாக்கருள் ஒருவர். அஷ்டமா சித்தி அனைத்தையும் கவரப்பெற்றவர். அஷ்டமா சித்திகளுக்கும் கூட வீட்டு அடங்கியிருக்கின்ற அனுமானுக்கு இருக்கிற மாதிரி இவர் அகத்தியிடம் கொண்ட அன்பால் அவருக்கு சில காலம் தங்குவதற்கு எண்ணி தான் வாழ்ந்த திரு கைலாயத்தில் இருந்து புறப்பட்டு பொருளி மலையை அடையும் பொருட்டு தென் திசையை நோக்கி சென்றார். யாரு? திருமூலர். செல்லும் வழியிலே திருக்கோதரம், பசுபதி நேபாளம், ஆவிமுத்தம் காசி, விந்தியமலை திருப்பராந்தம், திருக்காலத்தி, திருவாலங்காடு, காஞ்சி ஆகிய திருத்தலங்களை தரிசித்துவிட்டு ஆங்காங்கே இந்த சில வாக்கியர்களை கண்டு அலாவலாடி அவர்களை கண்டு பேசி மகிழ்ந்திருக்கின்றார் என்றார். வாருங்கள். பிறகு சிலையில் இறைவன் அற்புத திருக்கூத்தாடி திரு நடனம் கண்டு மகிழ்ந்த சிவயாட்சியார் திருவாடுதுறையிலே வழிபட்டு செல்லும் பொழுது காவிரி கரையிலே ஒளிவிடத்தே பசுக்கூட்டத்தை கதறி அழுதவனை இவரே கண்டார். பசுக்கூட்டங்கள்லாம் சென்று அழுது எதற்காக அழுதிருக்கின்றது? அதாவது இறைவன் அற்புத கூத்தாடி திருவுளங்கண்டு மைந்த இந்த சிவபாக்கிய திருவாடுதுறை வரும் வழியிலே செல்லும் பொழுது காவிரி கரையிலே பொலிவிடத்தே பசுக்கள் கூட்டம் கதறி, பசுக்கள் கூட்டம் கதறி கண்ணீர் வடித்திருக்கின்றது என்றால் வாருங்கள். ஓம் நம சிவாய். அந்தனைகளும் ஆளும் சாத்தன்குடியிலே ஆனிரை மேய்க்கும் ஆடி ஆயனாக மூலன் என்பவன் இருந்தான். அங்கு தனியே வந்து பசுக்களை மேய்ப்பவன். அவன் தன் விதி முடிந்த காரணத்தால் உயிர்நீக்கு இறந்து கடந்தான். மூலன் இறந்ததை கண்ட பசுக்கள் அவனது உடம்பை சுற்றி சுற்றி வந்து வருந்தி கண்ணீர் வடித்தது. இந்த காலத்தில் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றாம் என்றெல்லாம் சொல்லுவார். மகன் தந்தைக்கு ஆற்றக்கூடிய உதவி இப்பொழுதெல்லாம் குறைந்துவிட்டது. பசுக்கள் பாருங்கள், தன் மேய்ப்பவனை இழந்துவிட்டோமோ என்று சுற்றி வந்து கண்ணீர் வடித்தது. ஓம் நமச்சிவாய. பசுக்களின் துயர்கண்ட சிவவாக்கியார், அதாவது திருமூலர் அவற்றை துன்பம் துடைக்க எண்ணமிட்டாய்.
எண்ணம் கொண்டிருக்கின்றார். எனவே தம்முடைய உடலை மறைவாக ஓரிடத்திலே கிடைத்துவிட்டு கூடுவிட்டு கூடு பாய்த பிற பிரவேசம் செய்த அதுக்கு உடம்புக்கு பிரவேசம் செய்தல் என்று அதான் கூடுவிட்டு கூடு பாய்த பாவனை வழியிலே தனது உயிரை அவ்விடையானது உடம்புக்குள் புகுமாறு செலுத்தி திருமுதல் எழுந்தார். மூலன் எழுந்து விட்டார். தன் உடலை ஒரு இடத்திலே கெடுத்துவிட்டு அந்த உயிரை கொண்டு மூலவனை உயிர்விட்டு காட்டிய வருகின்ற திருமூல மூலனை எழுந்ததும் பசுக்கள் மகிழ்ந்து அஞ்சனால் அவரது உடம்பை நாக்கி மோந்து கணிப்போடு துள்ளி பிடித்த திருமலர் மனமகிழ்ந்து பசுக்களை நன்றாக அமைத்தார். மூலனுடைய உடம்புல தான் இப்ப யாரு விட்டாம போல இந்த மூலன் திருமூலனை இருக்கின்றார். வயிறார மைத்த பசுக்கள் காவிரி ஆற்றின் கரையிலே இறங்கி தண்ணீர் பருகி கரையேறி சாத்தனுடைய நோக்கி நடந்தன. அவரவர் வீட்டுக்கு செல்ல வேண்டும் அல்லவா? அவற்றை தொடர்ந்து சென்ற சிவவாக்கியால் திருமூலர் பசுக்கள் தத்தம் வீடுகளுக்கு சென்றதை கண்டார். தானாகவே வந்து தானாகவே மையம் எல்லாம் அதே சமயம் வீட்டில் இருந்து வெளியே வந்த மூலரின் மனைவி மூலரின் வடிவில் இருந்த சிவவாக்கியரை வீட்டிற்கு அழைத்தார். திருமூலரோ தான் அவற்றை கணவளன்றே என்றும் அவன் இறந்து விட்டான், அவனுடைய கணவரிடம் அவன் இறந்து விட்டான் என்றும் கூறினான். மூலரின் மனைவிக்கோ அவ்வளவு பெரியவரை அழைத்து நிறைவேற்றி கூறி அழுது திருமூலர் அவ்வளவு பெரியவர்களிடம் கூறியதை நடந்ததை கூறிய தான் ஏற்றிருந்த உடம்பிலிருந்து விலகி தான் ஒரு சுகவாக்கிய திருமூலர் என்பதை நிரூபித்தார். மறுபடியும் திருமூலரின் உடம்பில் புகுந்தான். இதை கண்ட சான்றோர்கள் மூலனின் மனைவிடத்தை சேர்த்து ஆறுதல் கூறிவிட்டு திரும்பியிருக்கின்றார். ஓம் நமச்சிவாய். அந்த மூலரில் தன் உடலை தேடிச் சென்று அது கிடைக்காததால் மூலரின் உடலிலேயே தங்கி இவ்வாறு முறை திருக்கோயிலை அடைந்தார். யோகத்தை விட்டிருந்த நன்னெறிகளையும் விளக்கும் திருமந்திரம் ஒன்று நூலை ஓராண்டுக்கு ஒரு பாடலாக 3000 பாடல்களையும் பாடியிருக்கிறார். 3000 பாடல் அப்பமே பாடியிருக்கிறார் என்னால் பாருங்கள். திருமூலர் காலத்திலே இவ்வாறு தமிழ் ஓங்கி இருக்கின்றது. இவரது வரலாற்றை சேர்க்கிறார் பெரிய புராணத்திலே விவரிக்க விரிவாக எடுத்து கூறியிருக்கின்றார். அகசியர் 12 கண்டத்திலும் திருமூலர் ஏற்றியதாக பின்வரும் சில நூல்களை பட்டியலிட்டிருக்கிறார். என்னென்ன நூல்களெல்லாம் இப்பொழுது நாம் பார்க்கலாம். அது திருமூலர் எழுதிய நூல்கள் கிரந்தம், அதாவது காரியம் திருமூலர், சிற்பநூல், ஜோதிடம், மாந்திரிகம், சல்லியம், வைத்திய காரியம், வைத்திய சுருக்கம், சூக்கும ஞானம், பெருங்காவியம், சிச்சடை விதி, கோர்வை விதி, தீட்சை விதி, யோக ஞானம், விதி நூல்கள், இப்படி 1000, 8000, 300, 600 இப்படியாக அவர் நூல்களெல்லாம் எழுதி வந்திருக்கின்றார். பச்சை நூல் கூட 24 எழுதி வந்திருக்கின்றார். திருநூல் திருமூலருடைய பெருநூல் 3000 நம்பி இருக்கின்றார். ஆக இவர் தந்த நூல்கள் தான் நமக்கு இப்பொழுது எங்கு இருக்கின்றது என்றே தெரியவில்லை. அப்படிப்பட்ட நூல்கள் எல்லாம் தேடி எடுத்து அரசாங்கம் பழைய நிலை, ஒழுங்கு நிலை, ஒழுக்க நிலைக்கு, பக்தி நிலைக்கு, ஆன்மீக நிலைக்கு அரசாங்கம் நம்மளை எல்லாம் நிறுத்தல அரசாங்கத்தால் தான் முடியும். சிறப்புடையவோ செய்வார்கள்,
இதில் மனமுள்ளவர்கள் செய்வார்கள் என்று நான் குறிப்பிடுகிறேன். ஓம் நமச்சிவாயம் செய்ய வேண்டும் என்றும் பிரார்த்திக்கிறேன். திருமூலர் 16 சீடர்களில் காலங்கி சித்தரும் கஞ்சமலை சித்தரும் முக்கியமானவர்களாம். பாண்டிய மன்னரின் ஆணைப்படி திருமூலர் சமாதியை மூலவராக கொண்டு கரூரா சிதம்பரம் கோயிலை அமைத்திருக்கின்றார். திருமூலர் லிங்க வடிவமாக எழுந்தருளிய இடம் சுயம்புலிங்கமாக எழுந்தருளியுமாறு இடமாக கற்பிக்கப்பட்டு உமா பார்வதி என்னும் பெயரிலே வருவார். அம்மன் சக்தியும் இக்கோயிலில் சேர்த்து விட்டார்கள் என்று ஆய்வாளர்கள் எல்லாம் தெரிவிக்கின்றார்கள். இப்படிப்பட்ட இந்த திருமூலரை அந்த திருமூலர் எல்லா இந்த சித்தர்களுக்கும் தலைவராக இருந்திருக்கின்றார். காரணம் அந்த காலத்திலே நூல்களெல்லாம் எழுதப்பட்டு இருக்கின்றன. சித்தர் வாக்கு சிவமாக்கு அப்படிப்பட்ட சித்தர்கள் எல்லாம் நமக்கு கிடைத்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டிலே கிடைத்திருக்கின்றார்கள். அவர்கள் புகழ் வாழ்வர். இந்த புகழை அரசாங்கம்தான் அவருடைய மகிமைகளை பாடலூரிலே பிடித்து ஒழுக்கம் நிறைந்தவர்களாக ஆக்க இது பயன்படும். திருவள்ளுவரையும் இவர்களெல்லாம் சேர்த்து பழைய ஆண்டோர்களை எல்லாம் சேர்த்து பாடல்களை இருக்கின்றது. இன்னும் சிறப்பாக அமைக்க வேண்டும். நம்முடைய இந்தியா ஒழுக்க நிலையிலே குறைந்து வருகிறது. ஜனநாயகத்திலும் விடுபட்டுக் கொண்டே செல்ற மாதிரி ஒரு நிலை இருக்கின்றது. ஜனநாயகம் நமக்கு முக்கியமானது. ஆண்டோர்கள் எல்லாம் பாடுபட்டு இந்த சுதந்திரத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட சுதந்திரம் நம்ம நாடு ஒழுக்க நாடாக, ஒழுங்கு நாடாக, நேர்மை நாடாக, எல்லா வளங்களும் பொருந்திய நாடாக செய்ய வேண்டும் என்று இந்த அரசை நடத்தி செல்கின்றவர்களை நான் பணிவாக கேட்டுக்கொள்வேன். யாராயிருந்தாலும் எல்லோருக்கும் ஆடை தகுதி உண்டு. அப்படிப்பட்ட ஆண்டோர்கள் நமக்கு போதித்த நற்கதிகளை, நற்சிந்தனைகளை, நல்ல ஒழுக்கங்களை பாடலொழிலே திறமையிலேயே கொண்டு வந்து மாணவர்களை, இக்கால மாணவர்கள், வருங்கால அரசியல்வாதிகள், பெரியோர்கள் எல்லோரும் பெரியவர்களாக ஆகித்தான் தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் எல்லோரும் இருக்கின்றனர் என்று கூறிக்கொண்டு சித்தர் வரலாறு, சிவன் வரலாறு, சிவன் சொன்னதை ஒரு சித்தரும் நமக்கு தந்திருக்கின்றார். சிவனை மறக்கக்கூடாது. ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். வனித்தையும் பவளம்போல் குளித்த பருவம் ஒவ்வைக்கு வாயில் ஊஞ்சிருக்கும் வனித்துக்கரையும் பவளம்போல் நேர்ந்தும் வாழ்வெண்ணீரும் இனித்த முறையை எடுத்த பொற்பாதம் காணப்பெற்றால் வருகிறதையும் ஏந்துவதை மாநிலம் திருநாவுக்கரசர் அப்படி வாடியிருக்கிறார். ஆக இந்த காலத்தினுடைய சமயப்புலவர்கள் எல்லோரும் சிறப்பானவர்கள். ஒழுக்க நெறியிலே இருந்து தன் பக்தியை இறைவன் மீது செலுத்தி ஆன்மீக கொண்டு புரிந்தவர்கள். அவர்கள் எல்லோரும் ஏழோடு புகழ் பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு அரசாங்கமும் வருங்கால ஒழுக்க நெறிக்கு பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கூட முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதை உங்களுக்கு அருளியவர் யோகி சித்தர். ஓம் நமச்சிவாய. சுபம்.